பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆர் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இருங்க வசனத்தை கேட்டுட்டு ஜெபித்து விட்டு அதுக்கப்புறம் தள்ளுங்க. கர்த்தர் வழி யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட இஞ்சனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை க்ஷேமமாக, அதாவது செழிப்பாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை செழிப்பாக சேமமாக உங்களை வைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். பாவ வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். நீங்கள் திரும்பும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ணுவார்? உங்கள் மேலே தம்முடைய முகத்தை திருப்பி உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை, உங்களை தேவன் ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துவாராக. வேதத்தில் எதில் இருந்தெல்லாம் நம்ம திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 17 to 23 வரை நம்ம சோத்திர வாசிக்கும்போது அங்கே ஒரு இளைய குமாரனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இளைய குமாரன் மனம் திரும்பி, அதாவது தகப்பனிடத்திலிருந்து சொத்தெல்லாம் பிரித்து கொண்டு போனவன், அவன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வரும்போது சோத்திரம் அந்த தகப்பன் தன்னோடு சேர்த்து கொண்டு தன் ஆஸ்திகளெல்லாம் அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உணர்வு அற்ற நிலையிலிருந்து ஒரு உணர்வுள்ள நிலைக்கு நாம் எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? திரும்ப வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு சோத்திரம் குடியை குறித்தோ பாவத்தை குறித்தோ நாம் செய்கிற காரியம் தவறு என்று சொல்லி தெரிந்தோ அதை குறித்ததான ஒரு சரியான உணர்வு இல்லை. உணர்வில்லாத கிறிஸ்தவர்களாக அநேகர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த ஸ்தோத்திரம், இந்த இளைய குமாரன் அவன் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் சாப்பிடுகிற அந்த தவிட்டை சாப்பிடுகிற போது அந்த பன்னி கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு ஒரு உணர்வு வந்ததாம். என் தகப்பனார் இடத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறைவான ஆகாரம் கிடைக்கிறது, நானோ இங்கே பட்டினியாக சாகிறேன், என் தகப்பனிடத்தில் திரும்பி போய் நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி ஒரு உணர்வு வந்துச்சு பாருங்களேன். அந்த உணர்வுள்ள அந்த நிலையில் நம்ம வாழ்க்கையை திருப்பும் போது தேவன் எப்படி அந்த தகப்பனார் சோத்திரம் தம் பிள்ளையை அணைத்து கொண்டு அரவணைத்து விருந்து வைத்து தன்னோடு கூட வைத்து கொண்டாரோ அதுபோல் இயேசு கிறிஸ்து உங்களை வைத்து கொள்வார். 2வதாக உங்களுடைய வாழ்க்கையில் சங்கீத புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்தெறி குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியத்தில் சோத்திரம் நிறைய கிறிஸ்தவர்கள் உண்மை இல்லை. ஆதியில் இருந்த அந்த உண்மை பக்தியை பார்த்து கடவுள் ஆத்துமாக்களை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு, சோத்திர ஆஸ்திகளை கொடுப்பாரு, சோத்திர கார் பங்களா கொடுப்பாரு. எல்லாம் வந்த பிறகு அநேக கிறிஸ்தவங்க அந்த உண்மையில் என்ன பண்ணிடுறாங்க? மாறிடுறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மையற்ற நிலையிலிருந்து உண்மை உள்ள நிலைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? திரும்ப வேண்டும். அப்படியானால் பிரியமானவர்களே, சோத்திர உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். உண்மை உள்ளவர்களை தேவன் சோத்திர ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சின்ன விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அநேகத்தில் உங்களை அதிகாரியை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக உங்கள் வாழ்க்கையில் 2வது, உண்மையற்ற நிலையில் இருக்கிறீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையுள்ள நிலைக்கு திரும்புங்க. உங்களை ஆதி அன்பினால் நிரப்பி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 3வது, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 to 11 வரை வாசிக்கும்போது அதில் ஸ்தோத்திரம் பாவம் செய்ததுனாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமியோடு என்ன பண்ணிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க.
ஆண்டவருக்கும் அந்த ஆதாம் ஏவாளுக்கு இருந்த அந்த நல்ல உறவு அவங்களுடைய பாவம் என்ன பண்ணினது, அவங்கள அந்த ஸ்தோத்திர தோட்டத்தை விட்டு வெளியே வந்தது. அப்படியானால் மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில உறவற்ற நிலையிலிருந்து ஒரு உறவுள்ள நிலைக்கு நம்ம திரும்ப வேண்டும். உறவுள்ள நிலை இருந்தது ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும். ஆண்டவர் அனுதினம் வந்து ஆதாம் ஏவாளோடு கூட பேசினாராம். பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் சோத்திரம், அந்த சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு அவன் புசிக்க வேணானுங்கிற கனியை புசித்து அவங்க சாப்பிட்டதுனால பாவம் வந்துடுச்சு. ஆண்டவர் இறங்கி வரத்துனாட்டியும் இவங்களா தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆண்டவருக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும் மனுக்குலத்துக்கும் இருந்த அந்த உறவு பிசாசு பிரித்து விட்டது. பிரியமானவர்களே, மீண்டும் ஆதி உறவுக்குள்ள ஆதி அன்புக்குள்ள நீங்கள் மனம் திரும்பும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபையை குறித்து சொல்லும்போது ஒவ்வொரு சபையை குறித்து சொல்கிறாரு. நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டாய், உன்மேல் ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவனோடு கூட நல்ல உறவை வைத்து கொள்ளுங்கள். அந்த உறவு உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே இயேசு ராஜா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தகப்பனே 2 நாளாகம 7:14 தகப்பனே, நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்க சோதரம் மனம் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்குது ராஜா. இந்த நாளிலும் இந்த 3 காரியங்களை குறித்து தியானிக்க உதவி செஞ்சீங்களா, நன்றி அப்பா. இன்னைக்கு உண்மையற்ற ஆண்டவரே உணர்வற்ற நிலையில் இருக்கிறவங்க ஒரு உணர்வுள்ள நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உண்மையற்ற நிலையில் இருக்கிறவங்க உண்மையுள்ள நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உறவற்ற நிலையில் இருக்கிறவங்க ஒரு உறவுள்ள நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமேன்.